கர்நாடக மாநிலம் கோலார் தங்க வயலில் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தென் மாநில அமைப்பு சாரா தொழிலாளர்களின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பையப்பனஹள்ளி டி ரமேஷ் தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அப்போது தமிழர்கள் கர்நாடகத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 80 லட்சத்திற்கு அதிகமான உள்ள தமிழர்கள் ஒற்றுமையாகாததால் அவர்களின் பலத்தை அரசு அறியவில்லை. இதன் காரணமாக தமிழர்கள் அரசியல் அதிகார பதிவு உள்ளிட்ட எந்த பதவியிலும் அமர்வது சிரமமாக உள்ளது. எனவே தமிழர்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அந்த பணியில் அவர் தொடர்ந்து ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். நிகழ்வில் கமல் முனுசாமி, திருமுருகன், ஆதிக்குமரியா, கருணாகரன், ஜெயநிவாஸ், பாஸ்கர், கோபி, பால்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழர்களை ஒற்றுமை சேரணும், தமிழர் கோசம் போராடணும், தமிழர்களுக்கு ஏதாவது பண்ணணும். என்னுடைய சொந்த அனுபவம், நான் படுற கஷ்டம் பட்டதுல கஷ்டம். கர்நாடகால அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் பண்றாங்க. ஆனா தமிழர்னா கொஞ்சம் யோசனை பண்றாங்க. பாலிடிக்ஸ்ல நம்ம இந்த லெவலுக்கு போனோம்னா எல்லாத்தையும் அந்த ஒரு கட்டமும் நான் அவ்வளவு பார்க்கணும். அவ்வளவு ஈஸி இல்லை. சோ இதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒற்றுமை ஒரு இடத்துல சேரும். திருவள்ளுவர் இந்த ப்ரோக்ராம் பண்றது கூட ஒண்ணு அவங்க மேல நம்மளுக்கு இருக்கிற அந்த மரியாதை ஒரு சைட்ல தமிழர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றா சேரும். இது வரைக்கும் சேரும். சோ என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, கர்நாடகால எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் கூட நம்ம நிறைய இருக்கு. கேஜிஎஃப், தஞ்சாவூர் தமிழ் சங்கம் இருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தமிழ் சங்கம் 1-2 இடத்துல இல்லைன்னா கூட மிச்ச இடத்துல இருக்கு. பட் ஏன்னா ஒரு இடத்துல எங்கேயும் சேருது. பெங்களூர்ல கூட தமிழ் சங்கம் இருக்கு, பெங்களூர் தமிழ் சங்கம் தான். பட் கர்நாடகான்றது ஒரு இடத்துல இப்போ வேற நீங்க வேற மொழிங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு ரெட்டிஸோ கவுடாஸோ இருக்குன்னா ஸ்டேட் லெவல்ல ஒரு கம்யூனிட்டி அவங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா ஃபுல் ஸ்டேட்ல இருந்து அவங்க சேர்றாங்க. நம்மளோட அந்த மாதிரி சேர்ற ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல அட்லீஸ்ட் கம்மினா கூட 1 லட்சம் பேர். நம்ம இன்னைக்கு கர்நாடகால கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர். கரெக்ட் கணக்கு இல்லை, இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா 80 லட்சம் பேருக்கு நம்ம இதுதான் இருக்கும். 1 லட்சம் பேர் சேர முடியாது. ஏன் சேர முடியாது? ஆனா அது அந்த உணர்வு இன்னும் நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நம்ம ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. இதை நீங்க தான் பண்ணாங்க, நீங்க சொல்றீங்க, நம்மளாலே அதை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பண்றேன்னா அதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க நிக்க வைக்கணும். ஐயோ என்ன ரமேஷ் மேல போய் நானும் ஓப்பன் லாஸ்ட் டைம் கூட அந்த மீட்டிங்ல நான் சொல்லிக்கிறேன். என் இடத்துல யாராவது சொல்லுவாங்க, நான் அவங்க கூட இருந்து வேணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். என் தலைமையில அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பட் ஏன் எதுக்கு அப்படி சொல்றேன், என்னுடைய நோக்கம் என்னன்னா தமிழருக்கு எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேரணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். இன்னைக்கு அவங்களுக்கும் தெரியும். இப்போ கேஜிஎஃப்ல தமிழர்கள் ஜாஸ்தி இல்லை நம்மளுக்கு தெரியாதா? ஆனா இன்னும் கூட அவங்களுக்கு தெரியும் ஒற்றுமை இல்லை. அந்த வீக்னஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கிறது. வேறவங்க கேட்கறதுக்கு கிடைக்குதுன்னா அவங்கள ஒற்றுமை அவங்களுக்கு தெரியுது. இவங்க கொடுக்கலனாக்கா அவங்க எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. பட் நம்ம ஒன்னும் ஆகுது. சோ அந்த ஒன்னும் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த முயற்சி தான் நான் எடுத்துருக்கிறது.